இவ்ளோ கோவமா போறாங்க? என்னன்னு தெரியலையேக்கா. அம்மா அம்மா என்னம்மா? அம்மா விடு. துப்பாக்கி எடுத்துட்டு எங்கம்மா போறீங்க? இப்பெல்லாம் உங்க கையில துப்பாக்கி பார்த்தாலே பயமா இருக்கு. ரேவதி, எனக்கு வர கோவத்துக்கு அந்த மகேஷ் மாயா 2 பேரையும் கொன்னாதான் எனக்கு மனசு ஆறும். ஏமா அவங்க மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அப்படி அவங்க என்ன பண்ணாங்க? அத நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அத சொல்லவே என் நாக்கு கூசுது. நாக்கு கூசுற அளவுக்கு அப்படி என்னமா செஞ்சாங்க அவங்க? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல ஊர் உலகமே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்கன்னு சொன்னால, அது பொய் இல்ல, உண்மைதான். என்னம்மா சொல்றீங்க? ஆமா ரேவதி, அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அது எனக்கே இப்பதான் என் ஃப்ரெண்ட் மல்லிகா மூலமா தெரிஞ்சது. அவகிட்டதான் அந்த மாயா அடிக்கடி அபார்ஷன் பண்ணிருக்கு. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா? அவ்வளவு மோசமானவங்க அவங்க. ஒரு ஒழுக்கம் கெட்ட ராஸ்கல உனக்கு கல்யாணம் கட்ட நினைச்சேனே, அத நினைச்சாதான் எனக்கு மேல கோவமா வருது. இவ்ளோ தரம் கெட்ட குடும்பமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உனக்கு துரோகம் செஞ்ச அவங்க இனிமே உயிரோட இருக்க கூடாது. அவங்க கதைய முடிக்கதான் நான் துப்பாக்கியோட கிளம்புறேன். அத்தை, அவசரப்படாதீங்க. இந்த விஷயத்தை எங்க கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாப்ள, ஏன் பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. நான் இப்பவே அவங்கள கொல்ல போறேன். அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம்மா. ஈஸ்வரி, சொல்றத கேளு. ஈஸ்வரி நில்லு.